வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். இதுவாக டென்ஷன்னா உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் நந்திவர்மன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து அனுமந்தபுரம் இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து அங்கே ஒரு புதைஞ்சிருக்க ஒரு நகரத்தை தோண்டி எடுக்கிறதுக்காக இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தோண்ட வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஒருத்தர் தோண்ட வந்து தான் இங்கே ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இங்கே தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கிராமமே இல்லாமல் போய்டும் சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து உள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிராமமே போகிறாது. அப்படி இருந்தும் அவங்க ஊருக்குள்ளே வந்து அந்த வேலையை பார்க்கும் போது அந்த ஊருக்கு என்ன மாதிரிலாம் நடக்குது, ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ரெண்டு இடத்துலையும் வந்து சும்மா மாறி மாறி வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயமே நந்திவர்மன் அவருடைய அந்த ராஜ என்ன ஆச்சு, அது எப்படி பூமிக்குள்ளே புதைஞ்சுது அப்படின்ற ஒரு கதையும் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த ராஜ்யத்தை வந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தில் கதை. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இருந்த மன்னர்கள் எல்லாருமே வந்து இருக்க செல்வத்தை எல்லாத்தையுமே கோயில் கட்டுறதுக்கு மக்களுக்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கோயில் கட்டும் போது உள்ளே போனதெல்லாம் தோண்டி வெளியே எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஸோ அதில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட கதையே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும், நம்ம சுரேஷ் ரவி அவர்கள் வந்து போலீஸாக இருக்கார். ஸோ இவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு நேர்மையான அதிகாரி. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக இன்டெலிஜென்ட்டாக வந்து கண்டுபிடிச்சா அந்தளவுக்கு அவருக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சும்மா டக்குன்றதுக்குள்ளே முடிச்சிடுவாப்பில். இவர் வந்து அந்த அனுமந்தபுரம் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. என்ன பண்ண நேர்மையாக இருந்தாலே அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் தான் இவர் வந்து இந்த ஊருக்கு வராரு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் சார்பாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இவர் அனுப்புகிறாங்க. ஸோ போன இடத்துல வந்து அங்கே இருக்க ஒரு பொண்ணை உஷார் பண்ணி லவ் பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி ஆஷா. இவங்க என்ன தான் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த வேலை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இவங்களோட லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு ட்ராவலையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன தான் இந்த படத்துக்கு காதலே தேவையில்லை அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு கம்பல் பண்ணி காதல் வர வச்ச மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த நந்திவர்மன் அவருடைய ராஜ்யம் எப்படி மறைஞ்சுது அப்படின்றத இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வந்து நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இந்த படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மாதிரி தான் இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர உள்ளேருந்து வேறு எதுவுமே வந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி தான் உள்ளேருந்து ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கதை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த விஷுவலாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். அந்தமாரி அதை கொடுத்த விஷயம் நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயம் வந்து பூமிக்கடையில் இவ்வளோ நாள் புதைஞ்சிருக்கு அப்படின்றத தாண்டி அதை மக்கள் கண்டுக்காமல் அது கடந்தால் கண்டுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்களோட ஒரு புராண காலத்தையே அழித்து நம்ம அதுக்கு மேலே வேறு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கட்டும், ஏதோ ஒரு கிராமத்தில் அவங்க பாரம்பரியமாக அதாவது வழி வழியாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தோண்டி பார்த்தா அவங்க நினச்சதை விட அந்த இடத்தோட மர்மமே வேறு மாதிரி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் தோணுச்சு. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு நினச்ச மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. அதாவது நம்ம போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து நிகழ்கள் ரவியாக இருக்கட்டும், இவங்களோட விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம போஸ் அவர்கள் தான் வந்து வில்லனாக இருப்பார், பயங்கரமாக இருப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் வந்து மர்மமாக காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் என்ன பண்ணுறாரு, காதலா இல்லை அவர் கடமையா இல்லை என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். அந்த மாதிரி தான் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் போயிட்டு இருந்து நம்ம போஸ் வெங்கட் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் நிகழ்கள் ரவி அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் சுரேஷ் ரவி, அப்புறம் வந்து ஆஷா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சுரேஷ் ரவி அவர்களுடைய பாடி பில்டப்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதாவது அவங்களுடைய இந்த பாடி செக்ஷன் வந்து போலீஸ்க்கு தயாராக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அடித்தா ஓட்டுறோட்ட நீ வெயிட்றான்ற மாதிரி தான் அடித்தோடனே பார்த்துடுறாங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா நம்ம அல்லு அர்ஜுன் படம், தெலுங்கு ஆக்டிங், இந்தமாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வைக்க வேண்டிய ஃபைட் சீன்லாம் இவருக்கு டக்குன்னு வச்சிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. இது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல் ஃபைட் கொடுத்துருந்தா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபைட் சீனும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அந்த ஃபைட் சீனை மட்டும் சரி பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் லவ் கூட பார்த்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ள டக்குன்னு லவ் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தான் மண்டை குழம்பிடுச்சு. கொஞ்சம் அந்த லவ் மட்டும் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கணும்னு தெரிஞ்சு. சும்மா வழுவழுன்னு கேட்காமல் ஒரு ஷார்ட்டாகவும் ஒரு நல்ல இந்த லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்.
இவங்க இப்படி ஆரம்பிச்சு அதாவது காலையில் காதல் சொல்லி சாயங்காலம் தாலி கட்டிடலான்ற மாதிரி தான் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. என்னையா நடக்குது இங்கே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் அவங்க ஆக்டிங்கும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நம்ம ஆஷா அவர்களை பற்றி சொன்னால் இதில் அவங்க என்ன தான் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பூமியை தோண்டி அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய படங்கள் அமையும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போஸ் வெங்கட் அவர்களும் எங்களுக்கு ரவி அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாவே பர்ஃபெக்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்னும் மற்ற ஆக்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் ஜிவி பெருமாள் வருதன் இவரை பற்றி சொன்னேன். இந்த படத்தோட கதையும் சரி கொண்டு போன விதமும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நான் சொன்ன மாதிரி அந்த லவ் ஸ்டோரியோ ஃபைட் சீனை மட்டும் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருந்தா படம் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த கதையும் சரி, நம்ம நந்திவர்மன் அவர்களுடைய அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் சரி, அந்த நம்ம பழங்காலத்தில் இருந்த விஷயங்களை எப்படி மறந்து மேல் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் நம்ம புராண காலத்து விஷயங்களை மறந்துட்டு தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புராண காலத்தில் இவங்க தோண்டி பார்த்தாலும் எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம செய்கிற ஒரு பில்டிங்கை பார்த்திங்கன்னா இப்போ அடித்த வெள்ளத்தில் சும்மா தள்ளிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் கட்டின பல 100 வருஷமாக வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது எப்படி அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம கற்றுக்கிட்டா இன்னும் அதிகமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட டிஓபியும் சரி, எடிட்டிங்கும் சரி, மியூசிக் ஒர்க்கும் சரி, இது எல்லாமே வந்து நல்லாவே பர்ஃபெக்டாகவும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆர்ஆர் சீன் மாதிரியே அதாவது நைட்டில் வந்து அந்த கிராமத்து மக்கள் நடமாட மாட்டாங்க. ஸோ அந்த சீன்ஸில் வந்து அந்த ஆர்ஆர் சவுண்டு ஸ்க்குன்னு போயிட்டு வர அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்து, எடிட்டிங்கும் சரி அது ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக ரொம்பவே போகாமல் ஷார்ட்டாக முடிச்சது ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் வலுவழுன்னு நிறைய இடங்களில் எடுத்துகிட்டு போயிருந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொன்ன விஷயம் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொன்னால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த படம் மூலியமாக சொல்ல வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தால் நம்ம ரிவ்யூ எப்படி இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.